நம்ம இன்னைக்கு பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பூந்தி லட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இது அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பொதுவாக நம்ம பேக்கரிக்கு போனாலே ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது பூந்தி லட்டுவாக தான் இருக்கும். ஆனால் அந்த பூந்தி லட்டு நம்ம வீட்டிலையே நம்ம கையால் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். அதுக்கப்புறம் எப்போதுமே கடையில் வாங்க மாட்டீங்க, வீட்டிலேயே பண்ணியிருப்பீங்க. 1/2 கிலோ கடலை மாவு சேர்த்து நீங்கள் பூந்தி லட்டு பண்ணால் கூட போதும், 50 பூந்தி லட்டு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் சேர்த்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 கப் சேர்த்து ஜலிச்சுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 1 கப் 250 ml அளவு இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதுலேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 கப் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. அடுத்த 2 கப்பையும் ஜலிச்சிடலாம். இந்த மாதிரி ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுத்து இது போல் பூந்தி தட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பூந்தி தட்டு இல்லைன்னா அரிகரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரட் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பூந்தி தட்டு இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூந்தி தட்டில் 1 கரண்டி அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு அந்த பூந்தி கரண்டியுடைய கைப்பிடி இருக்குல்ல அதில் நல்லா டேப் பண்ணணும். அப்போ தான் பூந்திகள் நல்ல முத்து முத்தாக விழும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உயரமாக வச்சு டேப் பண்ணுங்கள். அப்போ தான் பூந்திகள் நல்லா கரெக்டான ஷேப்பில் விழுகும். இந்த மாதிரி சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பொரிச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம கிறிஸ்பியாக விட்டுறக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா பூந்தி லட்டு சாஃப்டாக இருக்காது. இது போல் 2 டைம் 3 டைம் திருப்பி விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ மறுபடிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு பேட்ச் பண்ணும்போதும் இந்த ஸ்டெப் முக்கியமாக பண்ணணும். இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பூந்திகளை செஞ்சிடலாம். இப்போ 2வது பேட்ச் பூந்தி பொரிக்க போகிறோம். ஒவ்வொரு பேட்ச் பூந்தி பொரிக்கும் போதும் அந்த பூந்தி தட்டை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவை உள்ளே சேர்க்கணும். இல்லைன்னா பூந்திகள் வால்வாலாக விழுக ஆரம்பிக்கும், நல்லா முத்து முத்தாக விழுகாது. இந்த மாதிரி தான் டேப் பண்ணணும். அந்த கைப்பிடி பகுதியில் லேசாக நம்ம கையை வச்சு தட்டிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தட்டினோன்னா பூந்தி கரெக்டான ஷேப்பில் விழுகும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பூந்திகளை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பூந்திகள் பொரிக்கணும். இதே ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பூந்திகள் ரெடி பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 3.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பாகு பதம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள்.
லேசாக இந்த பாகை தொட்டுட்டு கையில் வச்சு இது போல் இழுத்து பார்த்தோன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையதில்ல. இது வந்து ஒரு கம்பி பதம். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல பூந்தி, அதில் இந்த சக்கரை பாகை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறிட்டு வரும்போது பூந்தி பாகை நல்லா உறிஞ்சி இருக்கும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பாகு நிறைய இருக்க மாதிரி தெரியும். பூந்தி நல்லா பாகை உறிஞ்சினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. பூந்தியும் பாகை நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூந்திகளை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பூந்தி சேர்த்தா போதும். எல்லா பூந்தியும் இது போல் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பூந்தியை ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தி ஜீரா பாகு இருக்குல்ல, அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 4-5 ஏலக்காவை நசுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்து ஒரு தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது பூந்தி லட்டுவில் நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க, அதாவது உலர் திராட்சை. கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூந்தியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெய் நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கை வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் லட்டு ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஓவர் நைட் அப்படியே ஆற வைக்கும்போது நல்லா ஆறிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம பேக்கரிகளெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி. ஒரு அகலமான பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இதே போல் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குறதை விட இது போல் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய வெரைட்டியான தீபாவளி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். கடைகளை கொஞ்சம் கூட வாங்காமல் நம்ம வீட்டிலையே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தீபாவளி பலகாரங்கள் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூந்தி லட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.